Hi, welcome to அடடடடா அசத்தல் சமையல். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பேபி ஃபுட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மாத குழந்தைக்கு நம்ம எப்படி மட்டனை உணவில் சேர்த்துக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் மட்டன் எடுத்திருக்கேன். இது நெஞ்சு எலும்பு. ஸோ நம்ம போன்ஸ் இந்த சூப் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த போன்ஸு. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் இதை இப்போ நான் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். இது நம்ம அந்த சூப் நம்ம குடிக்கிறதுக்கும் தனியாக கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் குழந்தைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் இந்த போன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், சீரகத்தூள் அது எடுத்திருக்கேன். இது ஒரு அரை ஸ்பூன் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 1/4 தக்காளி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் தண்ணி. உப்பு நம்ம பெரியவங்களுக்கு போடுற அளவுக்கு போட வேண்டியதில்லை, சும்மா ஒரு அரை உப்பு டேஸ்ட்டுக்கு போட்டால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். ஸோ ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த நெஞ்செலும்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம் அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் மசாலா, சீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அதையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக உப்பு, தண்ணி தேவையான அளவு. இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஒரு 6 விசிலுக்கு நம்ம இதை நல்லா வேக வைக்கணும். வெயிட் போட்டுடலாம். ஒரு 6 விசிலுக்கு இதை நல்லா வேகட்டும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு சாதத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மட்டன் சூப்பை சேர்த்துடலாம். நமக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சூப் சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம போட்ட அந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி அதெல்லாமும் நம்ம சேர்த்துடலாம். மட்டன் பீஸும் பார்த்திங்கன்னா போன்லெஸ் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நம்ம அதை சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு. இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை மாதிரி. இப்போ ஒரு 9 மாதம் 10 மாதம் குழந்தைன்னா கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு 7-8 மாதம்னா நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சாச்சு. இதை பவுலில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு மட்டன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த சூப்பை ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மட்டன்லாம் சேர்க்கும்போது அவங்களோட போன்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும் குழந்தைங்களுக்கு.